சொல்லு அண்ணா, எங்க போயிட்டு வர்ற? அருணா, அருணா, அருணம்மா, அருணா. அருணா நில்லு. எங்க போன? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? மனோகர் செஞ்ச தப்புக்கு நாங்கள்லாம் அவனை கண்டிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ பாட்டியே கிளம்பி போயிட்டியம்மா. நாங்களா எவ்வளவு துடிச்சு போயிட்டு தெரியுமா? யார்கிட்டையும் சொல்லாம போயிட்டியே. ஏமா இப்படி பண்ண? இனி நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அருணா. அந்த மனோகர் உன் கூட தான் வாழ்வான். அவன் ஏதாவது எடக்க முடக்க பண்ணானா அவனை உண்டே இல்லன்னு பண்ணிடுவோம். நீ மனசு தளர விடாத அருணா, மனசு தளர விடாத. அருணா, தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் மறந்துடுமா. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். மனோகர் இனிமே அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு தடவை அவனை மன்னிச்சிருமா. இனிமே என் புள்ள உன் கூட சந்தோஷமா வாழ்வான். அந்த மாதவிய மறந்துட்டு சத்தியமா ஒன்ன மட்டுமே நினைச்சு வாழ்வா. அந்த மாதிரி நான் செய்யறேம்மா. என்ன நம்புமா, என்ன நம்பு. இது சத்தியமா வெறும் வாய் வார்த்தையா சொல்லலம்மா. இங்க பாரு, இங்க பாரு, என் பொண்ணோட வாழ்க்கையும் நினைச்சு பார்த்துதாம்மா சொல்றேன். என்னம்மா நீ? நாங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம், நீ எதுவுமே பேசாம இப்படி நிக்கிற. அருணா, 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 இங்க பாரு, உனக்கு என்ன கோவமா இருந்தாலும் அதெல்லாம் எங்க மேல காட்டிடு. நீ இப்படி மௌனமா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இங்க பாருமா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லம்மா. அந்த அளவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத தப்ப என் புள்ள பண்ணிட்டான். என்ன பண்றதுமா, பெத்த வயிறு. தயவு செஞ்சு என் பிள்ளைய மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு அருணா, மன்னிச்சிரு. அண்ணே, ஆமா அண்ணே, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க அண்ணே. சத்தியமா இனிமே இந்த மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் அண்ணே. சரின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க அண்ணே. அண்ணனும் நீங்களும் சந்தோஷமா வாழணும் தான் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் அண்ணே. அதுக்காகவாது எங்க அண்ணனை மன்னிச்சிருங்க அண்ணே, ப்ளீஸ். மனோவும் நானும் சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நானும் மனோவும் டைவர்ஸ் பண்ணிக்கணும். விவாகரத்து ஒண்ணுதான் இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே வழி. அதை தான் நான் செய்ய போறேன். என்ன கேட்டதும் உடனே விவாகரத்து கிடைச்சிடாது. அப்ளை பண்ணி 6 மாசமோ 1 வருஷமோ கண்டிப்பா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் யாரோ மனோ யாரோ அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு தனித்தனி வாழ்க்கை பாதையில போக வேண்டியதுதான். அருணா, நீ உண்மை ஏதாவது சொல்றியா? இதுல நான் எதுக்கு போய் சொல்லணும்? என்னமா பேசுற? பெத்த வயிறு பதறுதுமா. மனோகர் உன் கூட தான் வாழ்ந்தாகணும் நானே தரமா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்றிய? இதுக்காகவா உனக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணோம்? பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா? எங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாராலையும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. கல்யாணமா பண்ணி வச்சீங்க? விருப்பமே இல்லாத ஒருத்தரை, அதுவும்
வேற ஒருத்தைய காதலிச்சு அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருந்த ஒருத்தரை வலுக்கட்டாயமா ஏன் தலையில கட்டி வச்சீங்க? தேவையில்லாத அந்த சுமைய இப்ப நான் இறக்கி வச்சுட்டேன். இனி மனோவுக்கும் எனக்கும் நடுவுல எந்த உறவும் இல்ல. ஐயோ அருணா, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதம்மா. ஆரம்பத்துல மனோகர் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் இருந்தா. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் நினைச்சுதாம்மா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம். எப்படி சரியாகும்? மனசுல மாதவியை நினைச்சிட்டு இருக்கிறவரு ஏன் கூட எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்துவாருன்னு நினைச்சீங்க? எந்த நம்பிக்கையில இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க? இல்ல, உங்க எல்லாரோட எதிர்பார்ப்புக்காக என்னையும் மனோகரையும் பலிக்கடாக்கிருக்கீங்க. தன்னோட வாழ்க்கை மாதவி கூட தான் நினைச்சிட்டு இருந்தவரை கட்டாயப்படுத்தி ஏன் கூட சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்ப எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதாம்மா? இந்த கல்யாணத்துக்காக, உன் கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் தெரியுமாம்மா? எதுக்குப்பா பாடுபட்டீங்க? உங்க தொழிலுக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் மனோவோட பதவி உதவும்னு நினைச்சுதானே பாடுபட்டீங்க. இது என்னப்பா வியாபாரமா? வாழ்க்கைப்பா. ரெண்டு மனசும் ஒத்து போனாதான்ப்பா வாழ முடியும். சும்மா கட்டாயப்படுத்தி ரெண்டு பேரையும் ஒண்ணா வைக்கிறதுனால சந்தோஷமா வாழ்ந்துட முடியும்னு நினைச்சிட்டீங்களா? அருணா, போதும் போதும் இந்த போலி வாழ்க்கையெல்லாம். என்னால இதுக்கு மேல நடிச்சிட்டு இருக்க முடியாது. அருணா, கொஞ்சம் அவகாசம் கொடு. மனோகர் கிட்ட நாங்க எல்லாருமே சேர்ந்து பேசுறோம். கொஞ்சம் அவகாசம் கொடுமா. ரொம்ப நல்லா இருக்கு. பையன் மாதிரி தானே அம்மாவும் பேசுவீங்க. வாழணும்னா அவகாசம் வேணும்னு மனோகர் கேக்குறாரு. வாழ வைக்கிறதுக்கு அவகாசம் வேணும்னு நீங்க கேக்குறீங்க. ஏன் என்ன எல்லாருமே மனுஷாவே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? எனக்குன்னு சுயமரியாதை இருக்கு, எனக்குன்னு சொந்த விருப்ப வெறுப்பு இருக்குன்னு ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க எல்லாரோட சுயநலத்துக்காக ஏன் என்ன மாத்திக்க சொல்றீங்க? முடியாது, அது என்னால முடியாது. விட்டு கொடுத்து வாழறத விட விலகி போறதுதான் நல்லது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எங்க எல்லாரோட வாழ்க்கையும் வீணா போயிடுமா. தயவு செஞ்சு வேண்டாமா. அதுக்காக ஏன் வாழ்க்கை வீணா போணுமா? பழசெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? இங்க கால் எடுத்து வைக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆதரவா இருந்தது யாரு? மாதவி தானே? வெறும் மனோகரா இருந்தவரை IAS மனோகரா ஆக்குன அந்த மாதவிய தூக்கி எரிஞ்சிட்டு தான் நீங்க வந்தீங்க. உங்களை மாதிரி உங்க மகனால மாதவியை இன்னும் தூக்கி எறிய முடியல. ஆனா நீங்க அவரை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சுதானே என் கழுத்துல தாலி கட்ட வச்சீங்க. ஐயோ அருணா, இதெல்லாம் என்ன கேள்விமா? நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி இப்ப பேசி என்னமா பிரயோஜனம்? நடந்து முடிஞ்ச விஷயம் இல்லாது நம்பிக்கை துரோகம். கஷ்டப்படுறப்பெல்லாம் மாதவியோட உதவியில வாழ்ந்திருக்கீங்க. நடுவுல எங்கப்பா இங்க வந்தாரு? எதுக்காக வந்தாரு? சாதாரண குடும்பமா இருக்கும்போது இல்லாத அண்ணன் தங்கச்சி உறவு கலெக்டர் குடும்பமா மாறின பிறகு எப்படி ஒட்டி உறவாடுச்சு? ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல தானே அண்ணனும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. ஏன் அத்தை? அது நடக்காம போயிடக்கூடாதுன்னு தானே மாதவிய ஃபோர்ஸ் பண்ணி விலக்கிருக்கீங்க. இது நம்பிக்கை துரோகம் மட்டும் இல்ல, ஏமாத்து வேலை. உங்க ஏமாத்து வேலைக்காக நான் ஏன் பாதிக்கப்படணும்? உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக ஏன் சந்தோஷம் ஏன் பலியாகணும்? நீங்க பண்ண தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழும்போது நான் மட்டும் ஏன் சந்தோஷமா வாழ்ற மாதிரி போலி வாழ்க்கை வாழணும்? இந்த நிமிஷம் வரைக்கும்
மனோவோட விரல் நுனி கூட என் மேல படல. ஹனிமூன் போய் கூட நாங்க புருஷன் பொண்டாட்டியா வாழல. வெளி உலகத்தை ஏமாத்திக்கிட்டு பேருக்கு புருஷன் பொண்டாட்டியா வாழறத விட விவாகரத்து எவ்வளவோ பெட்டர். அதனாலதான் மனோகர விவாகரத்து பண்ற முடிவுக்கு நான் வந்தேன். அருணா அருணா ஐயோ என்னம்மா விவாகரத்து அது இதுன்னு பேசிக்கிட்டு பொறுமா நிதானமா முடிவெடுக்கலாம். இல்லப்பா, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு முடிவு எடுத்ததுதான். மாத்த நினைக்காதீங்க. மாறவும் மாட்டேன். அருணா வேண்டாம்மா வேண்டாம்மா, எங்களெல்லாம் பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருமா. எப்படியாவது மனோகர் மனசை நான் மாத்தி காட்டுறேன்மா. தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டு விலகிடாதம்மா. என் பிள்ளைய விட்டு விலகிடாத. உன் கால விலகிடாதம்மா. என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கம்பல் பண்றதுனால மட்டும் மனசு ஒண்ணு சேர்ந்துராது. உண்மையான காதல் இருந்தாதான் ஒண்ணு சேரும். அது எப்பவுமே உங்க பையன் கிட்ட இருந்து வராது. வரும்னு எதிர்பார்த்து நான் காத்திருந்ததெல்லாம் என் முட்டாள்தனம். சோ மனோவும் நானும் விவாகரத்து பண்ணி பிரிஞ்சுறதுதான் எங்க 2 பேருக்கும் நல்லது. கேட்டியா? உன்னாலதான்டா எங்க வாழ்க்கை நாசமா போச்சு பாவி. இப்படி பண்ணிட்டியேடா பாவி. டேய், அருணா கூட நீ சந்தோஷமா வாழாததுனால அவ உன்னை விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்றாடா. டேய், நீ உன் தங்கச்சி வாழ்க்கை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அத்தா, நினைச்சு பார்த்தா இப்படி எல்லாம் பண்ணிட்டியா? அவரு போர்ஸ் பண்ணதெல்லாம் போதும். இது வரைக்கும் நீங்க அவரை ஆட்டி படைச்சதெல்லாம் போதும். இனிமேலாவது அவரை அவர் இஷ்டப்படி வாழ விடுங்க. மனோ, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஈஸ்வரி, நல்லா யோசிச்சு பாருமா. நம்ம குலதெய்வத்தோட கோவம் தான் இப்படி எல்லாம் நடக்குது. இதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோமா, பணம் போச்சு, செல்வாக்கு போச்சு. இப்ப உதவி செய்ய வரேன்னு சொன்னவங்களும் கை விரிச்சிட்டாங்க. எதுக்கும் சிரமம் பார்க்காம ஒரு தடவை குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஏமா என்னம்மா நீ கூறுகிட்டு தரமா பேசிட்டு இருக்க? சாமிங்கிறது நம்மள காப்பாத்தும், தண்டனை கொடுக்காது. என்னமோ கோலாசாமி போய் ஊர்ல இருக்கிற அம்பிட்டு பேத்துக்கிட்டீங்க, ஈஸ்வரிய ஓட்டாண்டி ஆக்குங்க, நடுத்தருவில் நிக்க வைங்கன்னு சொன்ன முதல்ல பேசிட்டு இருக்கு. முட்டாள்தனமா ஏக்கா என்ன விவரம் கிட்ட பேசிட்டு இருக்க? ஏதோ ஈஸ்வரி போட்ட கணக்கு கொஞ்சம் தப்பா போச்சு, அதை புரிஞ்சுக்காம நீ வாட்டுக்கு குலசாமி குத்தம்னு பேசிட்டு திர்ற. எர்ரா ஹலோ ஹலோ, ஈஸ்வரி மேடம் இருக்காங்களா?
நீங்க? ஐஸ் ஃபேக்டரி மேனேஜர் பேசுறேன். மேடம் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். ஒரு நிமிஷம். அக்கா, யாரு? ஐஸ் ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட பேசணும். ஏய், அந்த மேனேஜர் ஒரு அவசரம் பிடிச்சவன்டா. எதுக்கு எடுத்தாலும் தீஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, கரிஞ்சு போச்சு, திவாலாகி போச்சு சொல்லுவான். முதல்ல போனை கட் பண்றா. சரி மாமா. இல்ல முரளி வரேரு. உனக்கு என்னவா? ஹலோ மேடம், ஐஸ் ஃபேக்டரி சம்பந்தமா எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையா மேடம்? ஆமா, இழுத்து மூடினதுக்கு என்ன எடுப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் எடுக்கல. ஏன் மேடம் அப்படி விட்டீங்க? உங்க வீடை இப்ப ஜப்தி பண்றதுக்கு ஆர்டர் போட்டாங்க. ஹலோ மேடம். ஹலோ. நாளைக்கு வீட்டை ஜப்தி பண்ண ஆளுங்க வராங்க. அத சொல்ல தான் ஃபோன் பண்ணேன்.